உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன கதிர், எதுக்கு இவ்வளவு ஆத்திரமா இருக்க? ரோஷி, தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னை யாரு வீட்டுக்கு வர சொன்னது? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்ட. ஏன் ரோஷி இப்படிலாம் பண்ற? என்ன கதிர், இதுக்கு போய் இவ்ளோ கோவப்படுற? நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? உனக்கு மண்டையில கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சீரியஸ்னஸும் தெரியல. நீ பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தானம் தெரியுமா? நாங்க நிலைமையை சரி பண்ண எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். எல்லாம் சரியாச்சுன்னு நினைக்கிறப்ப நீ வந்து மொத்தமா கெடுத்துட்ட. என்ன கதிர், அறிவு இருக்கா இல்லையான்ற அளவுக்கு திட்டுற? எனக்கெல்லாம் அறிவு நிறையவே இருக்கு. அதனாலதான் உன் பொண்டாட்டி மாதிரி உன்னை நம்பி ஏமாறாம என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக நேர்ல வந்தேன். அப்போ நீ என்ன நம்பலையா? நான் உன்னை நம்ப தயாராலாம் இல்ல கதிர். ரோஷி, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏமாத்துறேனா அது கூட எதுக்காக? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தானே. இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு புரியலையா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே ரோஷி? நீ இப்படி பேசும்போது பாவமா தான் இருக்கு. ஆனா உன்னை எப்படி நம்புறது? நீ எப்ப பார்த்தாலும் உன் ஸ்டாண்ட மாத்திக்கிட்டே இருக்க. அது மட்டும் இல்ல, எனக்கு உன் பொண்டாட்டி காவியாவை பார்க்கணும்னு தோணுச்சு. அப்புறம் பொழுதுக்கும் அக்கா அக்கான்னு முட்டு கொடுத்து உன்னையும் என்னையும் பிரிச்சாலே அந்த இந்திரா, அவங்க 2 பேரையும் பார்த்து நான் வந்துட்டேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். ஆமா, இப்ப இதான் ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா கதிர், முக்கியம்தான். அந்த இந்திராவால தானே நான் ஊரை விட்டு உன்னை விட்டு 6 மாசம் பிரிஞ்சிருந்தேன். அதான் குழந்தை இறந்து போய் சோகமா இருக்க அந்த மூஞ்சிங்களெல்லாம் பார்த்து நக்கல் அடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதான் வந்த. அதுக்கு போய் நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஐயோ ரோஷி, நீ என்ன இவ்வளவு அலட்சியமா பேசிட்டு இருக்க? ஆல்மோஸ்ட் காவியாவை பைத்தியம்னு சொல்லி அவ அம்மா கூட அனுப்புற முயற்சியில இருக்க. கூடிய சீக்கிரம் அனுப்பிடுவேன். அப்புறம் நம்ம பாட்டுக்கு சென்னையில நிம்மதியா இருக்கலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ வந்து மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்துட்ட. நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. நீ நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துராது. ஏன்னா உன் பொண்டாட்டி கூட இந்திரா இருக்கா. அவ அவ்வளவு சுலபமாலாம் அவ அக்காவை விட்டு கொடுக்க மாட்டா. அவளையே நான் அள வச்சுட்டேன்னா பாரு. நீ என்ன பத்தி யோசிச்சு பாரு. நான் காவியாவை பண்ற டார்ச்சர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்திரா முழிச்சிட்டு இருக்கா. நான் இந்திராவே சமாளிச்சிட்டேன், அது தெரியுமா? பெருசா பேச வந்துட்டேன். ஐயோ ஐயோ, நீ நிஜமாவே முட்டாள்தான் கதிர். நீ இந்த அளவுக்கு இந்திராவை சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தா நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அதுவும் அவ IAS ஆயிட்டானா அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் வேற பிளான் வச்சிருக்கேன். வேற பிளானா? ஆமா, வலிமையான எதிரியை எதிர்க்கணும்னா அதுக்கு இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி நம்மளால இருக்க முடியலன்னா ஸ்ட்ராங்கா இருக்க ஆளுங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். சோ அதுக்காக நமக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்ற பிளான் படி தான் நம்ம செய்ய போறோம். புரியல. புது பார்ட்னரா? நீ என்ன சொல்ற? அதோ அங்க வரார் பாரு, அவர்தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.